நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு அதிகாலையில் மாடு கன்று ஈன்றிருக்குது. அழகான பெண் கன்று ஈன்ற மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. மாடுங்கன்று நல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுங்கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. 3 மீத்து தான் மாடு கன்று ஈன்றிருக்குது. இன்னைக்கு அதிகாலையில் தான் மாடு கன்று ஈன்றிருக்குது. பெண் கன்று, அதாவது கிடாரி கண்ணு ஈன்றிருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லைங்க. நல்ல மடிசெட்டு, நல்ல காம்போலத்தம் இருக்குது. மடிக்கூச்சம் கிடையாது. கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்லா மொட்டை போடி டைப்பு தான். 3 மீத்து தான் கன்று ஈன்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண் கன்று ஈன்ற மாடு எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னா சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஒருவேளை நேரில் வந்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கங்க. எவ்வளோ கறவைனா ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காம்போலம்னா நல்ல காம்போலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்பட்ட நபர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.